வணக்கம் ஜெகன். உண்மையில் இன்று பிரித்தானிய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கிய உறுப்பினர்களான மாவை சேனாத் ராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், M.A. சுமந்திரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். அதோடு குறிப்பாக இங்கே தொழிற்கட்சியினுடைய லோர்ட்ஸ் ஹவுஸ் என்கிற அந்த சபையிலே இருக்கிற நாடாளுமன்ற சபையிலே இருக்கக்கூடிய லோர்ட் ரோய் கென்னடி அவர்களும் இதில் கலந்து கொண்டார். இன்று குறிப்பாக பல சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இங்கே வெளி விவகார அமைச்சிலும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச அமைச்சுக்கள், அனைத்து கட்சிக்கான தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு உட்பட பலவிதமான சந்திப்புகளை இன்றைய பொழுது மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்திப்புகளை பற்றி விளக்கம் அளிக்கிற பத்திரிகையாளர் மாநாடுதான் இந்த மாநாடு இடம்பெற்றது. இதில் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசுகிற பொழுது சொன்ன விடயம் மிக முக்கியமானது. அதாவது தங்களுடைய அமெரிக்க விஜயம், இப்போது பிரித்தானிய விஜயம், கனடாவுக்கு மேற்கொண்ட விஜயம், இந்த 3 விஜயங்களின் பிறகு மிக விரைவில் அல்லது அடுத்து வருகிற காலகட்டங்களில் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் போர்க்குற்ற விசாரணைகள் குறித்தும் சில முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கையை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்ட ஒரு சூழலில் அவர் சொன்ன விடயம், உண்மையாக இந்த பேச்சுக்கள் கனதியான நிலைமைகள் தான் இந்த விவகாரத்தை தோற்றுவித்திருப்பதாக அவர் சொன்னார். அது மாத்திரமில்லாமல் இப்போது இலங்கையில் சிங்கள பத்திரிகைகள் உட்பட பல நிறுவனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக செயற்படுகிற ஒரு சூழலில் தாங்கள் சட்டத்துக்கு எதிராக எதனையும் செய்யவில்லை என்றும், ஆகவே முற்றுமுழுதாக தாங்கள் எந்த ஒரு விளைவையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும், சட்டப்படியிலேயே தாங்கள் பணிகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இவை முக்கியமான விடயங்கள். விரிவான விவரங்கள், இந்த செய்தியாளர் மாநாடு பற்றிய முழுமையான விவரங்களை அடுத்து வருகிற செய்திகளில், நிகழ்ச்சிகளில் நாங்கள் கொண்டு வருவோம்.